ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு இல்லையா? இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அழகான சிட்டி. எல்லோரும் கிராமத்தில் இருக்கவங்களா சிட்டியில் இருக்கவங்க பார்க்கணுன்னு ஆசை, சிட்டியில் இருக்கவங்க கிராமத்தை பார்க்க ஆசை. எல்லாமே ஒவ்வொரு அழகு இருக்குது அதில். சிட்டியில் என்ன அழகுனா, அங்கங்கே நிறைய கட்டிடங்கள் இருக்கும், பீச் இருக்கும், பார்க் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் நிறையா இருக்கும். அதுபோல் இந்த சிட்டி ரொம்ப அழகான சிட்டி. எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ், பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பீச்சுக்கு போனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுபோல் ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் பணம் இருக்கவங்க, நிறைய பேர் இருக்கவங்க ரொம்ப காஸ்ட்லியான பில்டிங்ஸில் இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க சின்ன சின்ன பில்டிங்ஸில் இருப்பாங்க. அதுபோல் ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃப்ளாட்டில் ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸ் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரண்யா அண்ட் குமார், அவங்களோட லைஃப் ஜேர்னியை பற்றி நம்ம பார்க்க போகலாம். சரண்யாவும் குமாரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்ட்டு யாரும் இல்லை, ரிலேட்டிவ்ஸ்ன்ட்டு யாரும் இல்லை. ஏன்னா அவங்க ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு யாருமே இல்லை, ரிலேட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. 2 பேருமே லவ் பண்ண காலத்தில் ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கனவுகள் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கவங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு கப்பல் ஆனவங்க தான். அப்படி கப்பல் ஆனவங்க கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களோட காதல் இன்னும் குறையாமல் அப்படியே தான் அவங்க லைஃப் ஜேர்னி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா, அவங்க 2 பேருக்கும் நமக்குன்னு ஒரு பாப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை எப்போவுமே குமாருக்கும் இருக்குது, சரண்யாவுக்கும் இருக்குது. அதை 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காமிக்காமல் தனிமையாக அதை அவங்களோட கவலையை வேறு விதத்தில் டைவெர்ட் பண்ணி அப்படி போகிறாங்க. சரண்யாவும் குமாரோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா, சரண்யா காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது குமார் எழுந்து உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா எப்பவுமே சரண்யா பெட் காஃபி கொடுத்தா தான் குமார் இறங்கி வேலை அமைச்சதெல்லாம் செய்வார். ஸோ சரண்யா போய் குமார் எழுந்ததை பார்த்துட்டு பெட் காஃபி கொடுத்து அவர் ஒரு சின்ன சின்ன கப்பலுக்குள்ளான ஒரு கிஸ், ஒரு சண்டை அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். சரண்யா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குமாருக்கு லன்ச் கொடுத்து விடணும் இல்லையா, அதனால் காலைல டிஃபன், மத்தியானம் லன்ச்சுன்னு செஞ்சிட்ருக்காங்க. குமாருக்கு பிடிச்ச சாதம், சாம்பார், பொரியல், கூட்டுன்னு செஞ்சிட்ருக்காங்க சரண்யா. அப்படி செஞ்சிட்ருக்கும்போது குமார் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரண்யாவை ஹக் பண்ணி ஒரு கப்புள்ஸ்க்கான சின்ன சின்ன சில விஷயங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் போய் ரெடி ஆகிட்டு வராரு. சரண்யா ஹோம் மேக்கராக இருக்காங்க. கொஞ்ச நாளாக வேலை விட்டுட்டு வீட்டில் இருக்காங்க, ஒரு மைண்ட் டைவர்ட்காக. அப்படி குமார் ரெடியாக வந்துட்டு அப்புறம் சரண்யாவும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு, உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா வெளியே பார்க்குக்கு போய் கொஞ்ச நேரம் பசங்களோடு விளையாடிட்டு வா, அவங்கள பார்த்துட்டு ஓகேவா, இப்போ சம்மர் வெக்கேஷன் தான், பசங்கள்லாம் வீட்டில் தான் வெளியே பார்க்கில் தான் இருப்பாங்க, போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ போல் பாய் கூப்பிட்டு பாய் சொல்லிவிட்டு வழக்கம் போல் அவங்களோட கிசையும் வாங்கிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பி போயிட்டு அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்பவுமே குமார் இருக்கும்போது மார்னிங் டிஃபன் முடிச்சதுனால போய் அவரவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துட்ருக்காங்க. டிவியில் அழகான குட்டி குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து சரண்யாக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு, பட் பேபி இல்லை. அவங்களால கன்சீவ் ஆக முடியல. கன்சீவ் ஆனால் அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை கர்ப்பப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னனால, குமார் கண்டிப்பாக அவள் மட்டும் எனக்கு போதும், பாப்பா வேணாம்னு சொன்னனால சரண்யாவும் உடஞ்சி போயிட்டாங்க. அதனால் அதை 2 பேருமே அதை பற்றி பேசுறது இல்லைனால அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பாப்பாவை பார்த்து அழுறாங்க. திடீர்னு ஏதோ ஒருத்தவங்க குமார் ஃபோன் பண்ணுறாரு ஆஃபீஸ்லேருந்து. ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவர் ஒரு டோனில், என்ன சரண்யா செல்லக்குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவளோட தொண்டை கரகரன்ட்டு, இல்லை குமார் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழுதியா, என்ன பண்ண, ஏன் தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை குமார், அது ஏதோ கோல்டு வாட்டர் தெரியாமல் குடிச்சிட்டேன், லூஸு உனக்கு தான் கோல்டு ஐட்டம் பிடிக்காதுல்ல, அதுவும் இல்லாமல் கோல்டு குடித்தா கூலிங்காக குடித்தா உனக்கு தொண்டை ஆகும்னு தெரியாதா, அறிவு கிட்டவளே, ஃபஸ்ட்டு போய் ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் குடிப்போ, நான் லைன்லேயே இருக்கேன், சரி கத்தாத நான் போகிறேன் அப்படின்னு போய் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறேன்.
குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு, ஓகே நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, நான் மத்தியானம் கால் பண்ணுறேன் லஞ்ச் டைமில் எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போய் படுத்து தூங்குறான். இதுதான் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொட்டீனாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போது குமார் வந்து சரவணா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுடா, இவ வேறு தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறா, லோன்லியாக இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு குமார் பண்ணும்போது, இங்கே பாரு குமார், இப்படி தான் பிரச்சனைன்னு உனக்கு தெரியும், அவளை விட்டு உன்னால் போக முடியாது, அவள் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னா ஒரே ஆப்ஷன் தான், நீங்களும் ஹோமில் தானே வளர்ந்தீங்க, போய் ஒரு பாப்பாவை தத்தெடுத்து வளங்க, அவளும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா, நீயும் மன திருப்தியாக ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்கிறான். இதுவும் நல்ல ஐடியா தான், நான் யோசிக்கிறேன், ஃபாதர் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார் குமார். அப்படி யோசிக்க ஆரம்பிக்க நம்ம ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்டலாம் பேசி ஒரு நாள் சரியா ரெடி ஆகு, நம்ம வந்து ஹோமுக்கு போயிட்டு வரலாம், பசங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம், அவங்களுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். கிளம்பி போகும்போது எப்பவுமே சரண்யா வந்து ஹோமை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண உள்ளே போய் பசங்களாக மிங்கிள் ஆகிட்டான். போய் எல்லாருக்கூடயும் விளையாடிட்டுருக்கான். அப்போ குமார் ஒரு குட்டியாக அழகாக ஒரு பையன் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வர்றார், கையில் தூக்கிட்டு வர்றாரு. யார் பாப்பா இது, இப்போ தான் புதுசாக வந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்கான். ஆமாண்டா, நேற்று நைட்டு தான் வந்து யாரோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் குமார் சரண்யா கிட்ட. அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி விளையாடிட்டுருக்கார். இங்கே பாரு குமார், பாப்பா கையை பிடிச்சிக்கிச்சு, விடவே மாட்டே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, நம்ம வேணால் கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம பாப்பா சரண்யா. என்னது குமார், நீ சொல்கிறது உண்மையா, இது நம்ம பாப்பாவா, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோமா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலி அழ ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வந்து ஆமாம் அழுவாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போய் ஃபாதர்கிட்ட எல்லாமே சொல்லி அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. லீகலான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவங்களோட லைஃப் இன்னும் வந்து ரொம்ப அழகாக மாறிடுச்சு. 3 பேராக மாறிட்டாங்க. அவளுக்கு வந்து பாப்பா இருக்கனால இப்போ பாப்பா வந்து பார்த்துக்கிறதுக்கே வந்து சரண்யாவுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறது, அவங்க கூட விளையாடுறது, தவழ்ந்து போகிறது, நடக்கிறது, ஓடுறது, குட்டி குட்டி மழலை பேசுகிறது, இதெல்லாமே ரசித்து அவங்க நாட்கள் அழகாக போயிட்டுருக்கு. சரண்யா பாப்பா வந்து கொஞ்சம் பெரியவனாயிட்டான், ஸ்கூல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரைம்ஸும் ஒவ்வொரு பாடங்களும் கற்றுக் கொடுக்க அவனும் நல்ல விஷயங்கள் கற்றுட்டு போயிருந்துட்டுருக்கான். ஒரு நாள் சரண்யா பாப்பா வந்து அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை பார்த்து கேட்குறான். அப்போ குமார் சொல்கிறான், இங்கே பார், நம்மளோட காசு எப்படி நம்ம செலவு பண்ணணும்னு யோசிக்கணும், நல்லதா கெட்டதா அது லைஃப் லாங் வருமானு யோசிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டு பெரிய விஷயங்கள் விடக்கூடாது அப்படின்னு குமார் அட்வைஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு சின்னதாக காஸ்ட்லி லேஸான காஸ்ட்டில் வாங்கி கொடுக்குறேன், விளையாடு, அது உடஞ்சிரும், அது தூக்கி போடுற பொருள், அது இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து சரண்யா, ஏன் இப்படி பண்ணுற, குழந்தை அழகாக ஆசையாக கேட்டான் தானே, அது அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, அது எப்படி உடைய போதும், அவன் விளாடுவான். ஏய் சரண்யா, நீயும் வர வர குழந்தை கூட சேர்ந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது தேவையில்லாத பொருள், அதுக்கு ஒரு அழகாக சாப்பிட்ற பொருள் வாங்கி அவனுக்கு கொடு, நல்லா சாப்பிட்டோம், ஹெல்த்தியாக இருக்கட்டும், அவனுக்கு வந்து பியானோ கிளாஸ் சேர்க்கணும்னு சொன்னால் தானே, கேட்டான் தானே, போய் பியானோ கிளாஸில் சேர்த்து விடு. தேவையில்லாமல் காசை வந்து எதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் அவனுக்கு அது ப்ராஃபிட், அவன் அதில் லேர்ன் பண்ணணும், லைஃப் லாங் அவனுக்கு வரணும் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசி, குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடு. இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸான பொருள் வாங்குறதுனால தப்பு, நம்மளுக்கு தெரியாதுதா. இல்லை குழந்தை ஆசைப்பட்டான். சரண்யா, சரி சரி குமார், சும்மா கத்தாத போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாலும் அப்பப்போ சரண்யா சின்ன சின்ன விஷயங்கள் குமாருக்கு தெரியாமல் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க தான் செய்கிறாங்க. எல்லா மக்களும் அப்படி தானே, அது மாற்று கருத்து இல்லாமல் சரண்யாவும் செய்கிறாங்க. இது குமார் சில நேரத்தில் கண்டிச்சாலும் சில நேரத்தில் விட்டுட்டு போயிடுறாரு, தெரிஞ்சு தெரியாத மாதிரி. அதுபோல் லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சரண்யா பாப்பாவும் வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அவனுக்கு பிடிச்ச படிப்பு, அவன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பிடிச்ச படிப்பு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காதனால அவன் வந்து காசு கொடுத்து பேமெண்ட் சீட்டில் சேர்த்து விட்றாங்க. குமார், நீலாம் கெடுக்கிற சரண்யா, இது தப்பு இல்லை, பேமெண்ட் எவ்வளோ இருக்குது பாரு, அவனுக்கு எப்போ அப்போது காசோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவை திட்டிட்டு,
வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா தலையில் தட்டிட்டு குழந்தையோட தலையில் தட்டிட்டு போயிட்டான். அவனும் காலேஜ் லைஃப் போகுது. அவன் காலேஜ் லைஃப்பும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் சரண்யா பாப்பா வந்து பசங்களோடு சேர்ந்து ஸ்மோக் பிடிக்கிறத பார்த்து சரண்யா, என்ன தம்பி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் உனக்கு இத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன், கெட்ட பழக்கத்தை பழகக்கூடாது, பெண்களை மதிக்கணும், யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கலையா நான்? அப்போ நான் வளர்த்தது தான் தப்பா? அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்குது அடிக்கடி கரெக்டா? நீ இப்படியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, இல்லைம்மா ஃப்ரெண்டு கம்பல் பண்ணா அதனால தான்மா அடித்தேன். இங்கே பாரு தம்பி, இதெல்லாம் தப்பு. ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, இதை பெண்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே தப்பு. பெண்களை வந்து ஒரு பெண்ன்றது தெய்வத்தை சமப்படுத்துது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, ஓகேம்மா நீ சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மேலே ரொம்ப பாசமான பையன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸை சொன்னாலும் கம்பல் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணாமல் குட் பாயாக எல்லா பெண்களையும் மதித்து பேசி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்படி இருப்பான். அவனோட காலேஜ் லைஃப்பும் முடியுது. காலேஜ் லைஃப் முடிஞ்சு ஒரு நல்ல வேலையில் அமர்றாங்க. ஒரு நல்ல வேலைக்கு போகிறனால சரண்யா வந்து குமார்கிட்ட, குமார் நம்ம பையன் வளர்ந்துட்டான், இப்போ நல்ல வேலைக்கும் சேர்ந்துட்டான், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் கூட அதான் யோசிக்கிறேன், பக்கத்தில் இடம் வாங்கி போட்டோம்ல, கொஞ்சம் வீடு கட்டலாமான்னு யோசிக்கிறேன். அவனுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவனும் வந்து ஹாப்பியாக இருப்பான். அந்த ஃப்ளாட் சிஸ்டமில் நிறைய கொலபரி இருக்குது, இது வேண்டாம், அவனுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரம் யோசித்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். அவனோட நகை, சரண்யா நகை எல்லாம் ஃப்ளஷ் பண்ணி அவன் காசு, குமார் காசும் போட்டு ஒரு அழகான வீடு டபுள் பிஹெச்கே வந்து கட்டுறாங்க. அது கட்டுறதுக்கே வந்து 1 year 2 years ஆகிடுச்சு. குமாரும் வந்து நல்லா ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காரு. ஒரு 2-3 yearsலேயே வந்து நல்ல பொசிஷன் போனனால இவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சரண்யாவும் குமாரும். பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு. அதனால் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க வீட்டில் வளர்த்துருக்கனால அம்மா மேலே அப்பா மேலே ரொம்ப பாசம் அந்த பொண்ணுக்கு. சரண்யா பாப்பாவுக்கு வந்து அவரும் வந்து ஒரே பையன்தான், இருந்தாலும் வந்து அந்த வேல்யூ அவருக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு வேல்யூ தெரியும். ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் அவங்க ஒய்ஃபுக்கு இது பண்ண மாட்டாங்க. அவள் வந்து ஒரு 2-3 monthsலேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. மருமக ப்ரெக்னென்ட் ஆனனால சரண்யா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவரே வேலை செய்யுது. யாருமே எந்த ஒரு வேலையும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே மருமகளுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்கலாம், அவங்களே தான் செய்வாங்க. இப்போவும் சுத்தம் ஒரு வேலையும் செய்யாமல் மருமக படுத்துட்ருக்கா, வாந்தி வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு போகிறாங்க. மாதம் ஆனால் மருமகளோட அப்பா அம்மாவுக்கு காசு போயிடுது. இதை பார்த்தா சரண்யா அப்பா அம்மாவுக்கு தானே செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்கிறது இல்லை. இப்படியே வந்து நாட்கள் போகுது. மருமக 10 மாதத்தில் இருக்கா. ஒரு 2-3 daysல டெலிவரி டேட் கொடுத்துருக்கனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பாப்பா பிறகுதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு மருமகளை அனுப்பிச்சிட்டு சரண்யாவோட பையன் வந்து அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டு வராரு. அப்படி போய் பார்த்துட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறது, 3 நாள் ஸ்டே பண்ணுறது, இப்படி இருக்கனால சரண்யா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் 2-3 தடவை அங்கே போய் ஸ்டே பண்ணான், ஓகே தான், ஃபைன் தான், குழந்தைய பார்க்கறதுக்காக போகிறேன், மருமக பார்க்க போகிறான், அதனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட போடுவான். எல்லாம் அப்படி தாண்டி, இங்கே வந்துட்டோன்னே இங்கே தானே பார்த்துக்க போகிறாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மருமகளோட பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் வளர மருமகளோட போக்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. மாமியார் ஏதாச்சும் சொல்கிறது, மாமனார் ஏதாச்சும் சொல்கிறது, சரண்யாவும் குமாரையும் பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க பையன்கிட்ட. மருமக, ஏன்டி இப்படி பேசிகிட்டே இருக்கேன், அப்பாவும் அம்மா தானே, உங்கள் அப்பா அம்மா மாதிரி நினச்சிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதே எப்படி எங்கள் அப்பா அம்மாவும் இவங்களும் ஒன்றாயிட முடியும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சின்ன சின்ன சண்டை வருது. இதை பார்த்து சரண்யா ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரண்யா போக போக ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சுக்கிறாரு. ஒல்லியாக அவங்களோட ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அதை அவங்க கவனிக்கவே இல்லை. குமார் வந்து அதை கவனித்து, ஏன் சரண்யா நீ வர வர ரொம்ப ஒல்லியாகிட்டே போயிட்டுருக்கேன் போல, வயசாகுதில்ல குமார், அதான் ஒல்லியாகிறேன், பேரம்பேத்தியை பாரு சும்மா ஜம்முன்னு நம்மளை என்ஜாய் பண்ணுறாங்களே, நம்ம ஜாலியாக இருக்கோம்ல, என் லைஃப் எனக்கு ஸ்மூத்தாக போகுது குமார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்ஸ் குமார் என் லைஃப்குள்ளே நீ வந்ததுக்கு, நம்ம பையனை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் சரண்யா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, காலையில் எழவே இல்லை. குமார் போய் எப்போ போல் பெட் காஃபி கொடுத்து எழுப்புறாங்க. எழுப்பும்போது சரண்யா எழவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு சரண்யா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. குமார் மனசுலாம் இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு.
பையன் வந்து பார்க்குறான். அம்மா தவத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி காரியெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணாங்க. கொஞ்ச நாள் 2-3 மாதம் போகும். அப்போ தான் வந்து மருமகளோட புக்கை வந்து குமார் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடு கலந்து வைக்கிறது, அவள் ஜாலி முடியாக பேசுறது, இதெல்லாம் பார்த்துட்டு குமார் ரொம்ப வருத்தப்படும். ஆல்ரெடி பிக்ஸில் இருக்கிறனால குமார் பையன் வந்தோடனே என்ன ஒரு ஹோம்லெஸ் தெரியா, பசங்களோட பசங்களாக இருப்பேன், இதுவாக இருக்கும், தோப்பா நம்ம என் பசங்க இருக்காங்களேப்பா பார்த்துக்கோப்பா, இல்லை இதை அதான் கரெக்டாக இருக்கும், நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட தயக்கத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பையன் புரிஞ்சுட்டு ஆஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே ஆஃபனேஜில் தான் வந்து அவங்க பையனை தத்தெடுத்தார். அதே ஆஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டில் இங்கே சார் எங்கள் அப்பா அம்மா சேர்க்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சார் வந்து உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன வேணும் உங்களுக்கு, சிங்கிள் பெட்ரூமா உங்களுக்கு ஓகேவா சார், அவருக்கு வந்து ஏசி நான் ஏசி இருக்குது சார், ஏசிக்கும் நான் ஏசிக்கும் என்னம்மா டிஃப்ரென்ஸு அப்படின்னு ரிசப்ஷனில் கேட்கும்போது, சார் ஏசினா ஒரு 1000 ருபீஸ் அதிகம் சார், நான் ஏசினா 1000 ருபீஸ் கம்மி சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி, ஓகே அதுவும் ஏசி ஓகே, அப்பாவுக்கு வெயில் ஒத்துக்காது, ஏசி இருக்கட்டும், எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி குமார் கேட்கும்போது, இல்லைப்பா இருக்கட்டும்ப்பா, ஏசி இருந்தால் தானே இப்போ வெயில் காலத்தில் வரும், சாப்பாடு என்ன சார் வேணும், வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, இல்லை அப்பாவுக்கு வெஜ்ஜு தான், சரி ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, எனக்கு தெரியல, அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, குமார் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாப்பா எனக்கு சுகர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சுகர் இருக்குண்ணா அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சார், வேறு ஏதாச்சும் இருக்குங்களா சார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஆச்சு, 25,000 ஆச்சு சார், ஓகே செக்கா கேஷா சார், ஐ வில் கிவ் டு செக், ஓகே சார் அப்படின்னு சொல்லி செக் 25,000 எதுப்பா இவ்வளோ செலவு, கம்மியாகவே இது பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அது பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும்பா, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போகும்போது ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டே போகும்போது ஃபாதரும் அப்பா குமாரும் பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அவங்க பையன், குமார் பையன். என்னப்பா அவங்க அப்பாவை ஹோமில் சேர்த்தாச்சா, சேர்த்தாச்சு, என்ன வசதியாக இருக்கா, வசதியாக இருக்குது, சரி இந்த பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் வீட்டுக்கு வருவாரா, ஏன் வந்தா என்ன, இல்லை அவருக்கு சுகர் இருக்குது, வீட்டுக்கு வந்தால் தேவையில்லாமல் சாப்பிடணும், அதை பல்லாது ஏறும், எதுக்கு அந்த நாளையும் சேர்த்து இங்கே வராத மாதிரி பார்த்துக்குவேன், ஏன்டி எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லைங்க அதெல்லாம் இல்லை, அவர் தான் ஆசைப்பட்டு போகிறாருன்னா நான் தான் அவனை துரத்தின மாதிரி, நானும் குடும்பக்கார மருமக மாதிரி பேசுகிறீங்க, சரி ஃபோனை வை அப்படின்னு வச்சுட்டு போகும்போது குமாரும் ஃபாதரும் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஃபாதர் பேசி முடிச்சுட்டு குமார் வந்து உள்ளே போயிட்டார். ஃபாதர்கிட்ட வந்து குமார் பையன் பேசுகிறாரு. என்ன ஃபாதர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி, அப்பா என்ன சொன்னார், ஏதாவது சொன்னாரா, எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃபாதர், எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் வந்து ரொம்ப நல்லவர், எனக்கு எது நல்லது கிட்டதுன்னு சொல்லி கொடுத்தவர், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலனாலும் நானும் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், சின்ன விஷயம் இப்போ தான் எனக்கு புரியுது, பசங்க வளர தெரியுது, நான் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட வந்து குமார் பையன் பேசிகிட்டு இருக்கும்போது, கரெக்டாக தான், குமார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், இங்கே வந்துட்டு போகிறாங்க, இங்கே தான் அவர் வளர்ந்தார், உங்கள் அம்மாவும் எனக்கு தெரியும், இங்கே தான் வளர்ந்தாங்க, அப்படிங்களா, எனக்கு சொன்னதே இல்லை ஃபாதர், என்ன பண்ணுறது, ஒரு லைஃப் ஜேர்னியில் வந்து சில விஷயங்கள் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லாமல் தான் குமாரும் சரணியாக வச்சுட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் வந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது தத்தெடுத்து வளர்த்தாங்களா, எனக்கு யார் அப்படி தெரியாது அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போது நான் எங்கள் அப்பாவுக்கு தத்துப்புள்ள தானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, சரி வராம ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேயே வந்து அப்பா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறேன். இதுதான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் இருந்தாலும் பெற்று வளர்த்தாலும் சரி, தத்து எடுத்து வளர்த்தாலும் சரி, ஒரு சூழ்நிலை இப்படி மாறிடுதுல, அது எதனால் மாறுது, ஏன் இப்படி பசங்க மாறுறாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குற பேரண்ட்ஸ் வந்து கடைசி ஸ்டேஜில் அவங்க குழந்தையாக சேஞ்ச் ஆகும்போது எடுத்துகிட்டு போய் ஹோமில் விட்டுடுறாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நீங்களும் இப்படி தான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.